வணக்கம். தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் இன்றைக்கும் அரசி அழுதுகிட்டு தான் நிற்குது. கோமதிக்கு பயங்கர கோபம், அடி பிச்சு எடுக்கிறாப்புல. இப்படி பண்ணிட்டியே நீ இப்படி பிறந்து நீ செலமாக வளர்த்து நீ இப்படி பண்ணிட்டியேனா என்ன குடும்பத்தோட லவ் தான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு அண்ணன் வீட்டு பொண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆனால் பாண்டியன் வாயவே திறக்கல, அப்படியே உட்காந்துருக்காப்புல. இந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட பிக்கி பேசுது, அம்மாட்ட போய் பேசுது, யார்கிட்டே பேசுது, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. 50 பேர் கத்தி கதறாங்க. அவங்க சித்தப்பா பழனி வந்து போறாப்புல. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். அங்கே போய் கேட்டா அவரை அடிக்க போறாப்புல, பிரச்சனை பண்ணுறாப்புல. அப்புறம் தான் தெரியுது, போய் கத்துனவொடனே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் வர்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி லவ் பண்ணிட்டான், அரசியை கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்க குமாரோடைய அப்பா, ஏன் அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கிக்கிருச்சு, கூப்பிட்டா போயிருச்சு, அப்புறம் யார் மேலே தப்பு இருக்குது, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாப்புல. அதுவும் ஒரு நியாயமான விஷயம். ஆனால் இல்லைன்னு ஆடிக்கிட்டு இருக்காப்புல அந்த பழனி. இது போக அந்த அண்ணன் தம்பி 2 பேர் கதிரும் செந்திலும் வராங்க. செந்திலும் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. குமாரை போட்டு அடி பிச்சவொடனே அப்புறமா அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. குமார் அப்பாவுக்கு, எப்படி நீ அப்படி பேசுவ, அப்படி என் பிள்ளைய கொண்டாந்து அடிப்ப, நீ மட்டும் எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு போனீங்க இல்லடா அப்படின்னு கேட்குறாப்புல. இருந்தாலும் போட்டு அடிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தோணவே இல்லை. அவங்க வீட்டு பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்றத அவங்க நினச்சி கூட பார்க்கல. அதுவும் ஒரு விஷயத்தில் தப்பு தானே. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் போயிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு போய் அப்பாட்ட போய் அழுகுது. அந்த சுகன்யா சொல்லுது, ஒரு கை தட்டினா ஓசை வருமா, 2 கையும் தட்டினா தானே ஓசை வரும், இப்போ இவளும் சேர்ந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லு. ஆனா இந்த கோமதி நம்ம வீட்டு ஆளுகளே இப்படி பேசும்போது யாரை போய் நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வைக்குது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடுது, வயிற்றுல போட்டு அடிக்குது, வாயில போட்டு அடிக்குது. ஐயோ முடியல. பூரா அழுகாட்சியா போயிருச்சு இன்னைக்கு நாடகத்துல. நாளைக்கு அழுகாட்சியா தான் போகும். நாளைக்கு என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.